விநாயகன் 51 மாண்புமிகு உறுப்பினர் திரு SP வெங்கடேஸ்வரன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லையை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் 44 செல்லுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 5 கிலோமீட்டரும் சேலம் மாவட்டத்தில் 1.60 கிலோமீட்டரும் என 6.60 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை உயர்மட்ட பாலமாக அமைக்கும் பணியை 906 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலையம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது. இப்பணி விரைவில் துவங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 2027க்குள் பணி முடிக்க வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். தொப்பூர் மலைப்பாதை தினந்தோறும் விபத்துகள் ஏற்படும் பகுதி. இந்த சாலை அமைத்த நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும், சாலை அமைக்க நிலம் எடுக்கும் பணி தமிழக அரசு தனியாக ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்க வேண்டும். இப்பொழுது அதே மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்கப்பட்டிருப்பதால் பணி ஆரம்பிப்பது லேட் ஆகும். ஏனென்றால் தினந்தோறும் விபத்துக்கள் அந்த பகுதியில் விபத்துக்கள் உயிரிழப்பு ஏற்படுகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் இன்று கூட இப்பொழுது கூட அந்த மலைப்பாதையை கடக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரம் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் தனியாக நியமனம் கேட்டுக்கொண்டு நில எடுப்பு பணி விரைவாக முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அதே தேசிய நெடுஞ்சாலையில் அதிக விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படும் பகுதிகளான வெள்ளக்கல், பாளையம்புது, சேசம்பட்டி பிரிவு, தேவருத்து பள்ளம், ஏழையரான் கோட்டாய், பழைய திருமண்டி பிரிவு சாலைகளில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அந்த பணிகளை விரைவுபடுத்த மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக நான் வலியுறுத்தி கேட்டு நான் நன்றி கூறி நன்றி அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுபோன்று இந்த நிலநடுப்பிலே காலதாமதம் ஏற்படுது என்கிற ஒரே காரணத்திற்காக திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 5 தனியாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் DRO அவர்கள் போடப்பட்டு நிலம் கையகப்படுத்த கொண்டு அந்த நிலை இருக்கிறது. இவர் சொல்லதை போல அந்த நிலம் கையகப்படுத்தல தருமபுரி மாவட்டத்திலே காலதாமதம் ஏற்படுமையானால் அந்த 5 மாவட்ட வருவாய் அலுவலர்களை ஒருவரை இந்த பகுதிக்கு அவளை மாற்றம் செய்யப்பட்டு அந்த நில எடுப்பு விரைந்து எடுப்பதற்கு வேண்டிய முயற்சி அரசின் சார்பாக எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி நகரத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கும் பகுதியான 4 வழிச்சாலை பகுதியில் தினந்தோறும் நடைபெறுகிறது. அதனால் ராமக்கால் ஏரி முதல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் வரை ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டியும், அதேபோல் தருமபுரி நல்லம்பள்ளி பகுதியிலிருந்து ராஜாப்பேட்டை, குண்டல்பட்டி வரை ஒரு சுற்றுச்சாலை அமைப்பதாக மாண்புமிகு அமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார். அந்த பணியும் விரைவுபடுத்தி எப்பொழுது ஆரம்பிக்கப்படும், எப்பொழுது முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரைவாக முடிக்க தெரியும் கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியில் உள்ள பல்வேறு கிராம சாலைகளை நிறைவேற்றி தர தாங்கள் வாரியாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி நகருக்கு 4 வழிச்சாலை சந்திப்பில் ஒரு உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள். அதேபோன்ற தருமபுரிக்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே பேசி எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் புறவழிச்சாலை அமைக்கிற பணியில் 3 வகையாக துறையின் சார்பாக எடுத்துக்கொள்கிறோம். முதலே விரிவான திட்ட அறிக்கை தயாரி செய்தது, நிலம் கையகப்படுத்துவது, கடைசியாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை அதற்காக முதலமைச்சரிடையே பணங்களை பெற்று அந்த சாலை பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தருமபுரி நகரத்திற்கு மேற்புறம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் ஏற்கனவே ஒரு புறவழிச்சாலை ஏற்கனவே மேற்கு பகுதியில் போய் கொண்டிருக்கிறது. தற்போது தருமபுரி நகருக்கு கிழக்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக முதல் கட்டமாக குண்டல்பட்டி மேடு முதல் செட்டிக்கரை வரை 5.80 கிலோமீட்டர் நீளத்திற்கு புறவழிச்சாலை அமைக்க நிலத்திட்ட பேராணை இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 13.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிலம் கையகப்படுத்துகிற பணி நிர்வாக அனுமதி பெறுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல அந்த தருமபுரி மையப்பகுதியில் பாலம் அமைக்கின்ற அதை பற்றி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த புறவழிச்சாலைகள் அமைந்த பின்பு அந்த போக்குவரத்தினுடைய அடிப்படையில் நகரப்பகுதியில் போக்குவரத்து செறிவு என்கிற அந்த அடிப்படையில் கணக்கெடுப்போம். அப்பொழுது புறவழிச்சாலை அமைத்த பின்பும் நம்முடைய தருமபுரியில் மையப்பகுதியில் அதிகமான போக்குவரத்து இருக்குமே ஆனால் அன்றைய நிலையில இதெல்லாம் கணக்கெடுத்து
இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கிற பணியில் அரசு ஈடுபடும்.